போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. கண்ணாரமுதக்கடலே போற்றி. தென்தில்லை மன்றினில் ஆடி போற்றி. இன்றனக்கார் அமுதமானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. அருள் தரும் பன்னார் மொழியம்மையுடன் அமர் திருநனா உடையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். புலியர்கோன் வெப்புளித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்த பாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. தில்லைவாழ் அந்தணரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி. ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் செக்கிழாரடி போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி. நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத்திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாள வருஞான தபமுனிவர் வாகீசர் வாய்மெதிகள் பெருநாமச்சீர் பரவலுருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். எல்லாம் அல்ல ஈர்த்தன்னை ஆண்ட எந்தை பிரான் அருள் தரும் பன்னார் மொழியம்மையுடன் அமர் திருநனாவுடை பெருமானது திருவடித்தாமர்களை மணமொழி மேகலாலே வணங்கி அடியேனை இந்த சென்னேரிலே ஆற்றுப்படுத்திய ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவடித்தாமர்களை மணமொழி மேகலாலே வணங்கி இந்த சிவப்பிரகாச ஞான சிந்தனையை செய்மெடுத்து கொண்டிருக்கின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடித்தாமரைகளையும் மணமொழி மேகலாலே வணங்கி மகிழ்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்ட நம்முடைய உமாபதி சிவனார் அருளி செய்த சிவப்பிரகாசமாகிய ஞானப்பணுவலை தொடர்ந்து சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் நமக்கு திருவருள் வாய்க்கப்பெற்றிருக்கிறது. அந்த வகையிலே திருவருளையும் குருவருளையும் நீள நினைந்து நாம் கடந்த வகுப்பில் சிவப்பிரகாசத்தினுடைய பொதுப்பகுதி என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியினுடைய இறுதி பாடலாகி 50வது பாடலை சிந்தித்து வருகின்றோம். அது நமக்கு 8வது முத்தியை துவங்கினோம், அது முற்று பெறலை. எனவே அந்த பரவும் உயிர்கெடு முத்தி என்று சொல்லக்கூடிய முத்தியை சிந்திக்க வேண்டிய நிலையில் நாம் இன்றைய வகுப்பை துவங்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக இன்றைய நன்னாள் குன்றைப்பதிவாள் சேக்கிழார் பெருந்தகையினுடைய குருபூசி நன்னாள். நமக்கு நாயனாருடைய அந்த திரு அவதாரத்தினுடைய பெருமையை நாம் சிந்திக்கின்ற பொழுது அவர் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கி இந்த நாயன்மார்களுடைய பெருமையை நம்மால் அறிவதற்கு வாய்ப்பு இல்லை. ஒவ்வொருவருடைய அந்த அரிய தொண்டும் பல்வேறு காலங்களிலே பல்வேறு குலங்களிலே பல்வேறு இடங்களிலே பல்வேறு சூழல்களிலே திருவதாரம் செய்த நம்முடைய நாயன்மார் பெருமக்களை மிகச்சிறந்த ஒரு காப்பியமாக நமக்கு வடித்து கொடுத்த பெருந்தகையாளர் நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருந்தகை. நாயனாருடைய அந்த திருத்தொண்டர் புராணம் நம்முடைய சைவ சமயத்தினுடைய ஒரு சட்ட புத்தகம் என்று சொல்லலாம். நம்ம அடியார்களுக்கு ஒரு இலக்கணமாகட்டும், வாழ்வியல் நெறியாகட்டும், இல்லற நெறியாகட்டும், ஒழுக்கமாகட்டும், செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது என்று எத்தனை ஐயங்கள் இருந்தாலும் நமக்கு ஒரே புத்தகம் திருத்தொண்டர் புராணம்தான். திருத்தொண்டர் புராணத்தை நமக்கு கொடுத்த ஞான கொடையாளர் குன்றைப்பதிவான் சேக்கிழார் பெருந்தகை. அவருடைய அந்த திருவடிக்கு
நம்ம எத்துணை முறை தண்டனிட்டு வணங்கினாலும் அது இந்த பிறவி போதாது. அவர் நமக்கு கொடுத்த அந்த திருத்தொண்டர் புராணத்தை நாம் வணங்குவதற்கும் அவருடைய திருவடியை வணங்குவதற்கும் எத்துணை பிறப்பு எடுத்தாலும் நமக்கு தகும். நம்முடைய திருமுறைகளை சொல்வது போல இந்த பிறப்பு வேண்டும்பர். நமக்கு இந்த பிறப்பு வேண்டும். எதற்கு? இந்த திருத்தொண்டர் புராணம் நமக்கு நம்முடைய நாவுக்கரசு பெருமான் அருளி செய்கிற போது, புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என்மனத்தே வலுவாது இருக்க வரம் தர வேண்டும்பர். அதுபோல் நமக்கு எந்த பிறப்பு ஆனாலும் சரி, எத்தனை பிறப்பு பிறந்தாலும் என்னவா பிறந்தாலும் இந்த திருத்தொண்டர் புராணத்தை சிந்திக்கின்ற ஒரு வாய்ப்பை பெருமான் கொடுப்பான் என்று சொன்னால் அதற்காக நாம் எத்துணை பிறப்பு வேணாலும் பிறக்கலாம். ஏன்னா அந்த திருத்தொண்டர் புராணம் ஒன்றுதான் நம்மை அந்த இறைவன் திருவடியை நோக்கி செலுத்தக்கூடிய அனுபவ நூல். சாத்திரங்கள் முதலானவை எல்லாம் நமக்கு அறிவு விளங்குவதற்கு, அந்த பெருமானுடைய கருணையை அறிவதற்கு என்று பல வகையில் துணை செய்தாலும் கூட இவற்றிற்கெல்லாம் உச்சமாக நிற்பது நம்முடைய சேக்கிழார் பெருமானுடைய திருத்தொண்டர் புராணம்தான். சைவத்தில் அதை விட உயர்ந்த நூல் எதுவுமில்லை என்று சொல்வதில் நமக்கு ஒன்றும் ஐயமில்லை. அவ்வளவு உயர்ந்த நூல். ஏன்னா இறைவனது புகழை நாம் அறிவதில் பெரும்பாலும் நமக்கு ஒன்றும் மயக்கம் இல்லை. ஆனால் அடியார் பெருமையை அறிய வேண்டும் என்று சொன்னால் அது திருத்தொண்டர் புராணம் ஒன்றுதான் அதற்கு வழி. எனவே அதுவும் நமக்கு இந்த தமிழிலே பெருமான் கொடுத்தது, தமிழகத்திலே கொடுத்தது. அதனை தொடுவதற்கும் படிப்பதற்கும் கேட்பதற்கும் ஒரு வாய்ப்பு பெருமான் நமக்கு இப்போ இந்த பிறவியில் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அது நாம் எத்தனையோ பிறவிகளிலே செய்த தவப்பயன். எனவே அந்த நிலையில் நம்முடைய சேக்கிழார் பெருமானுடைய திருவடியை மீண்டும் 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 கோடான கோடி முறை வணங்குவதற்கு நாம் தவம் செய்திருக்க வேண்டும். அதை வணங்குவதற்கே நமக்கு தவம் வேண்டும் என்ற நிலையில் சேக்கிழார் பெருமான் திருவடியை வணங்கி நாம் இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம். 8வது முத்தி உயிர் கெடுமுத்தி, பரவும் உயிர் கெடுமுத்தி. இது நம்ம நேற்று பார்த்தோம். இருந்தாலும் அந்த கடைசி நேரத்தில் இணையத்தில் நமக்கு ஏற்பட்ட அந்த ஒளிபரப்பில் ஏற்பட்ட தடங்களினாலே அது முற்று பெறலை. அதனால் ஒரு முறை அதை கொஞ்சம் விரைவாக பார்த்துட்டு அடுத்த முத்திக்கு போயிடலாம். இது மாயாவாதிகளில் பார்க்கரியர் என்று சொல்லக்கூடிய அந்த பிரிவு. அவர்கள் சொல்லக்கூடியது என்னது? இந்த ஆன்மா கெடுவதே முத்தி. முத்தி நிலையில் ஆன்மா என்ற ஒரு பொருள் இல்லாது என்னாகும்? கெட்டுப்போகும். எனவே ஆன்மா என்ற ஒரு பொருள் கெடுவதே முத்தி என்று கூறுவது பார்க்கரியர், மாயாவாதியினுடைய ஒரு பிரிவாகிய மார்க்கரியர், அந்த பார்க்கரியர் என்று சொல்லக்கூடியவங்க. இவர்கள் கருத்து பரபிரம்மம் தானே பிரபஞ்சமாகவும் ஆன்மாவாகவும் நின்று காரியப்படும் இடத்து ஆன்மா கண்மத்தை நுகர்ந்து ஞானமுண்டானவாறே பிரம்மத்தோடு கூடி ஆன்மா அழிந்து போகின்றதே முத்தி என்பர். பரபிரம்மம் சிவான்மா, பரமான்மா சிவான்மாவாக வரும். சிவான்மாவுக்கு என்ன செய்யும்? இந்த கண்மத்தை நுகர்ந்து 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 ஒரு கால எல்லையில் இதற்கு ஞானம் பிறக்கும். ஞானம் பிறந்த உடனே இது என்ன ஆயிரும்? பரபிரம்மத்தோடு கூடிரும். பரமரத்தோட கூடிரும். அப்போ ஆன்மா என்ற ஒன்று இல்லாமல் அழிந்து போகும். ஆன்மா என்ற ஒன்று இல்லை என்று சொல்வது இவருடைய முத்தி. இதுக்கு நம்ம மறுப்பு எப்படின்னு பாருங்கள். பிரமமே உலகமாகவும் உயிர்களாலும் வருமென்று அவங்க சொல்கிறாங்க. எனவே அப்படி நீ கூறினால் பிரம்மத்திலிருந்து அறிவற்ற சடமும் அறிவுடைய உயிரும் என்ன 2 கூறுபாடு வருமோ? ஏன்னா அந்த பரபிரம்மந்தான் உலகமாகவும் வருது, பரபிரம்மந்தான் உயிராகவும் வருது. காண்கிற பொருளெல்லாம் பிரம்மம். நீங்கள் மலையை பார்த்தீங்கன்னாலும் அது பிரம்மந்தான், உடம்பை பார்த்தீங்கன்னாலும் பிரம்மந்தான், உயிர்களை பார்த்தாலும் எல்லாம் பிரம்மந்தான். எல்லாம் பிரம்மம் என்பது அவருடைய கருத்து. அப்போது ஒரு பிரம்மத்திலிருந்து தோன்றுவது உயிரற்ற சடமும் பிரம்மத்திலிருந்து தோன்றுகிறது, உயிர்கூட்டமும் பிரம்மத்திலிருந்து தோன்றுகிறது என்று சொன்னால் இந்த 2 வேறுபாடு உடைய, உயிரற்றது உயிர் உடையது, சடம் அடுத்தது சித்து என்று சொல்லக்கூடிய 2 பொருள் ஒரு பிரம்மத்திலிருந்து தோன்ற முடியுமா? இருவேறு தன்மைகளுடைய பொருள்கள் ஒரு பொருளிலிருந்து தோன்ற முடியுமா என்று கேட்டால் அதுக்கு என்ன சொல்கிறாங்க? இல்லை, அப்படி இல்லை. பிரம்மத்தின் ஒரு கூறு சடமாயும் பிரம்மத்தின் ஒரு கூறு சித்தாயும் பரிணமிக்கும். இப்போ பிரம்மத்தை இப்போ என்ன செஞ்சிட்டாங்க? 2. பிரம்மத்தில் ஒரு கூறு சடமாக வரும், ஒரு கூறு உயிராக வரும் என்று சொல்கிறாங்க. சரி, அப்படி வைத்து கொண்டால் கூட
அப்படி வைத்து கொண்டால் கூட வித்திலே தோன்றுகிற மரம், ஒரு வித்து இருக்குது, விதை இருக்குது, விதையில் என்ன தோன்றுது? மரம் தோன்றுகிறது. வித்திலிருந்து தான் மரம் தோன்றுகிறது. இந்த மரம் தோன்றுகிற போது என்ன செய்யுது? வித்து கெட்டு மரம் உண்டாகும். வித்து அழிஞ்சு போயிடும். விதை அழிஞ்சு தான் மரமாகும். விதை அழிஞ்சு தான் மரமாகும். விதையும் இருக்கும், மரமும் வருமானம் வராது. விதை கெட்டு மரமாகும். அதுபோல் பிரம்மத்தின் ஒரு கூறு அழிந்து என்னவா வருது? உலகமாக வருது. பிரம்மத்தின் ஒரு கூறு அழிந்து உயிராக வருதுன்னு சொன்னால் இப்போ என்ன இருக்கணும்? பிரம்மம் கெட்டு போகணும். பிரம்மம் கெடாமல் என்ன ஆகாது? உயிர் கூட்டமாகவோ உலக கூட்டமாகவோ வராது. இப்போ நமக்கு ஒரு ஐயங்க வரணும். நாமளும் இதைத்தானே சொல்கிறோம், மாயையிலிருந்து ஒரு கூறு சுத்த மாயையாகவும் ஒரு கூறு அசுத்த மாயையாகவும் வருது. அப்படின்னா மாயை கெட்டு போகுமா? நம்ம சொன்னால் சரி, அவங்க சொன்னால் தப்பா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி இங்கே எழுப்பி பார்க்கலாம். இங்கே தான் சைவ சித்தாந்தத்தினுடைய சிறப்பு இருக்கிறது. அவர்கள் ஏகதேச பரிணாமத்தை சொல்வதில்லை, அவர்கள் சொல்வது பரிணாமம். இது அவங்க சொல்கிறது, இது பரிணாமம் சொன்னால் என்னாகும்? முழுமையாக மாறுவது. நாம் சொல்கிறது என்ன சொல்கிறோம்? ஏகதேச பரிணாமம்னா அதில் ஒரு கூறு தான் மாறும், மீதி அப்படியே இருக்கும். வெண்ணெயில் புழு தோன்றுவது போலன்னு சொல்கிறோமா இல்லையா? வெண்ணெய் அப்படியே இருக்கும். வெண்ணெயில் ஒரு பகுதி, வெண்ணெயினுடைய ஒரு பகுதியில் மட்டும் என்ன வரும்? புழு தோன்றும். அப்போ மீதி வெண்ணெய் எப்படி இருக்கும்? அப்படியே இருக்கும். அதுதான் நம்ம சொல்லக்கூடிய பரிணாமம், ஏகதேச பரிணாமம். ஒரு கூறு தான் பரிணமிக்கும், ஏனவையெல்லாம் அப்படியே இருக்கும். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க? அவங்க சொல்கிறது ஏகதேச பரிணாமத்தை மாயாவாதிகள் சொல்வதில்லை. அவர்கள் சொல்வதில் என்னது? முழு பரிணாமம் தான். இது அவங்க கருத்து, நாம் சொல்வதில்லை. எனவே நீங்கள் சொல்கிற முழு பரிணாமத்தின் பிரகாரம் பார்த்தா என்னாகும்? பிரம்மம் கெட்டுத்தான் உலகமாக வரணும், பிரம்மம் கெட்டு தான் உயிராக வரணும். எனவே அப்படி சொன்னால் நீங்கள் சொல்லக்கூடியது பொருந்தாதே அப்படின்னு சொன்னால் இல்லை, பிரம்மெல்லாம் அழியாது. சரி, அப்போது பிரம்மம் அழியாதுன்னு சொன்னால் உயிரின் அறிவினாலும் செயல்களினாலும் பிரம்மத்தை அடைகின்ற போது உயிர் கெட்டுவிடும் என்று கூறுறீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சரி, அப்படியே வச்சுக்கப்பா, அந்த இது கெடலை, பிரம்மம் கெடலை, பிரம்மத்தின் ஒரு கூறு உலகமாக வருது, ஒரு கூறு என்னவாக வருது? உயிர்களாக வருது. இது வினையை அனுபவிக்குது. வினையை அனுபவிச்சுட்டு இதுக்கு என்ன வருது? ஞானம் பிறக்குது. ஞானம் பெற்ற உடனே இது என்னாகுது? பிரம்மத்தோட கூடுது. பிரம்மத்தோட கூடும்போது ஆன்மா என்ற ஒன்று கெட்டுவிடும் என்று நீங்கள் சொல்கிறீங்களே. அப்படி கேட்டால் இந்த உயிர் கெட்ட பிறகு பிரம்மத்தோடு கூடுவது எது? பிரம்மத்தோடு இது போய் கூடுதா இல்லையா? கூடுதுன்னா உயிர் இருந்தால் தானே கூடுதுன்னு அர்த்தம். உயிரே கெட்டு போச்சுன்னா அப்போ கூடுனது எது? ஏன்னா கூடின பொருள் என்ன ஆயிடுச்சு? அப்படி ஒரு பொருளே இல்லை. இப்போ உதாரணம் நமக்கு புரிகிற மாதிரி சொல்லுவோன்னு வைத்துக்கொள்ளுங்களேன். இப்போ ஒரு உதாரணம் நமக்கு இதற்கு சரியான உதாரணமான எனக்கு தெரியல, நான் விளங்கி கொள்றதுக்காக சும்மா உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு தலைவனும் ஒரு காதலி 2 பேர் இருக்கிறாங்க. காதலி 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேரும் வாழலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு போகிறாங்கன்னு வச்சுங்க. அதில் காதலன்னு சொல்கிறான், நீ செத்துரு, நீ நான் சேர்ந்து வாழலாம், நான் உயிரோடு இருக்கிறேன், நீயே இறந்துரு, நீ நான் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொன்னால் வேணும் சொல்லு. நான் இறந்ததுக்கப்புறம் உங்களோட எப்படி சேர்ந்து வாழ்கிறது அப்படின்னு கேட்பலா இல்லையா? அப்போ சேர்ந்து வாழணும்னு சொன்னால் என்ன ஆகணும்? 2 பொருள் இருந்தால் தான் சேருதுன்னு அர்த்தம். கூடுதல் எவ்வாறு? கூடணும்னா 2 பொருள் இருந்தால் தான் கூட முடியும், ஒரு பொருள் கூட முடியாது. இப்போ ஆன்மா கெட்டு போச்சு, ஆன்மா என்ற ஒன்று கெட்டு விட்டது. ஆன்மா கெட்ட பிறகு பிரம்மத்தோடு கூடியது எது கூடியதுன்னா தெரியல. எனவே அப்போது இங்கே பிரம்மத்தோடு கூடுவது என்னவா இருக்கணும்? ஆன்மா என்ற ஒன்று இருந்தால் தான் கூடுதல்னாவே என்ன ஒருத்தங்க 2 பொருள் இருந்தால் தான் கூடுதலே, இல்லைன்னா அதுக்கு என்ன பேர் கிடையாது? கூடுதல்னே சொல்லக்கூடாது. எனவே அது என்னது? அவர்கள் சொல்லக்கூடிய கூற்று பொருந்தாது என்று சொல்லி அவரை மறுக்கிறார். சரி, அடுத்த மொத்தி பாருங்க. இப்படி அவருடைய பல கருத்துக்களை நம்ம சொல்லி மறுக்கிறோம். இங்கே அதை ஒரு சிலதை மட்டும் தொட்டு காட்டுறோம். ஏன்னா விரிவை நாம் விரிக்க துவங்கினா நமக்கு இந்த பாட்டு ரொம்ப பரபக்கமும் சங்கற்ப நிராகரணும் படிக்கிற மாதிரி ஆயிடும். அதனால் அந்த கருத்தை ஒருவாறு தொட்டு காட்டுறோம். விரிவை அங்கங்கே போய் பார்த்துக்குங்க. எங்கே இருக்குது? பரபக்கத்தில் பாதி இருக்குது, சங்கற்ப நிராகரணத்தில் பாதி இருக்குது. விரிவு வேண்டியவங்க அங்கே போய் பார்த்து கொள்ளுங்க.
அடுத்து 9வது முத்தி. 9வது முத்தி சித்தி முத்தி. சித்தி முத்தி இது யார் இதுடையது? அகச்சமயத்தில் இருக்கக்கூடிய சங்கராந்தவாதி, சிவசங்கராந்தவாதி. சிவசங்கராந்தவாதியுடைய கருத்து சித்தி முத்தி. சித்தி முத்தி என்பது அவருடைய கருத்து. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கருத்து முதல்ல பாருங்கள். ஆன்மா பசுகரணம் கட்டு சிவகரணமாவதே முத்தி. இங்கே சித்தி என்பது நமக்கு பொதுவாக யோகத்தில் இருக்கிறவங்க அந்த அட்டமா சித்தி பெறுதலே முத்தின்னு சொல்லுவாங்க. அது ஒரு வகையில் யோகத்துக்குரியது, அவர்களும் அப்படி சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இங்கே நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடியது யார்? இங்கே சித்தி என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பசுகரணம் சிவகரணமாதல். பசுகரணம் சிவகரணமாதல், அதுதான் இங்கே சொல்லக்கூடிய சித்தி என்று சொல்லப்படுகிறது. எனவே இது எப்படி அப்படின்னு கேட்டால், அவர்கள் அங்கே அதுக்கு என்ன உதாரணம் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆன்மாவுக்கு முதல்ல மலங்களோடு கூடி நிற்கிது. ஆன்மா மலங்களோடு கூடி நிற்கிறது. ஒரு கால எல்லையில் பெருமானுடைய திருவருள் கூட்ட இதனுடைய மலமெல்லாம் நீங்கிறது, மலம் நீங்கிறது. அப்போ இதனுடைய அறிவில் என்ன ஆகிறது? சிவம் பிரகாசிக்கிறது. இதெல்லாம் நம்ம சொல்கிறது தானே, நம்ம சொல்கிற மாதிரியே இருக்கும். நாமளும் அதானே சொல்கிறோம், சிவம் பிரகாசிக்கும், ஆன்ம அறிவில் சிவம் பிரகாசிக்கும். அப்போ இதற்கு அவங்க என்ன உதாரணம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ணாடி இருக்குது. ஒரு கண்ணாடி இருக்குது. கண்ணாடி எப்படி இருக்குது? அழுக்காக இருக்குது. கண்ணாடி அழுக்காக இருக்குது. அப்போ அதுக்கு முன்னாடி போய் நின்னா என்ன இருக்கும்? அந்த உருவம் தெளிவாக தெரியாது. உருவம் தெளிவாக தெரியாது. அப்போ என்ன ஆகணும்? இந்த அழுக்கு மொத்தமாக துடைச்சி எடுத்துட்டு கண்ணாடியை பளிச்சுன்னு வச்சுட்டா இந்த பிம்பம் எப்படி இருக்கும்? முன்னாடி தெரிகிற உருவம் அப்படியே பளிச்சுன்னு தெரியும், பளிச்சுன்னு தெரியும். அதுதான் இவங்க அந்த முத்திக்கு சொல்லக்கூடிய இலக்கணம். எது போல் அப்படின்னா, இப்போ கண்ணாடி இருக்கு இல்லைங்களா? இந்த கண்ணாடி எது? ஆன்ம அறிவு. ஆன்ம அறிவு எப்படி இருக்குது? கண்ணாடி போல் இருக்கிறது. ஆன்ம அறிவுன்னு வைத்துக்கொள்ளலாம். இல்லைன்னா என்ன செய்யலாம்? பசு கரணம், இந்த கருவி கரணங்கள்லாம் இவங்க சொல்லக்கூடிய கருத்து. கரணங்கள், இந்த உடம்பு இருக்கா இல்லையா? இந்த உடம்பு என்னது? கண்ணாடி மாதிரி. உடம்பு கண்ணாடி மாதிரி. இதில் மாயை எது? நம்மளோட ஆணவம் என்கின்ற அந்த அழுக்கு படிஞ்சிருக்கு. அழுக்கு படிஞ்சிருக்கு. அதனால் இந்த சிவத்தினுடைய வியாபகம் இதில் சரியாக இல்லை, சரியாக இல்லை. ஆணவத்தினாலே இது என்ன இருக்குது? அப்படியே மறைக்கப்பட்டு இருக்கிறது. ஆணவத்தினாலே மறைக்கப்பட்டிருக்கு. இன்னொன்று, இந்த அகச்சமயத்தால் ஆணவத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, மாயைன்னு வைத்துக்கொள்ளுவாங்க. நீங்கள் மாயைன்னு வைத்துக்கிட்டாலும் சரி, மொத்தத்தில் இது மலத்தினால் மறைக்கப்பட்டு இருக்கிறது. மலத்தினால் மறைக்கப்பட்டு இருக்கிறது. இப்போ இந்த மலம் நீங்கிய விடத்து, மலம் நீங்கிட்டா இந்த பசுகரணம்லாம் என்ன ஆயிரும்? எல்லாம் சிவகரணம் ஆயிரும், சிவகரணமாக ஆயிரும். ஏன்னா சிவத்தின் அந்த கண்ணாடியில் அந்த உருவம் பதிகிறது. நல்லா இப்போ எப்படி இருக்குது? எப்படி இருக்கோ அப்படியே பளிச்சுன்னு அந்த உருவம் பதிகிறதா இல்லையா? அதுபோல் இந்த கரணங்களிலே சிவத்தின் திருவருள் என்ன ஆகுது? அப்படியே பதிஞ்சிருது. முன்னாடி பதியலை, முன்னாடி பதியலை. ஏன் பதியலைன்னா அங்கே என்னாச்சு? அழுக்கு மறைச்சிருக்கு. அழுக்கு மறைச்சிருந்தது, அதனால் பதியாமல் இருந்தது. இப்போ என்னாச்சு? அழுக்கெல்லாம் நீங்கிருச்சு, அழுக்கெல்லாம் நீங்கிருச்சு. எனவே சிவத்தின் திருவருள் இந்த கரணங்கள் எப்படி இருக்குது? அப்படியே பதிஞ்சு இது சிவகரணமாகவே ஆயிடுச்சு. பசுகரணம்லாம் இப்போ என்ன ஆயிடுச்சு? சிவகரணமாகவே ஆயிடுச்சு. அது ஒரு உதாரணம். இது கண்ணாடியில் உருவம் தெரிகிறது ஒரு உதாரணம். அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க? காட்டத்தை பொருந்திய அக்னி போல் நெருப்புக்குள்ளே இருக்கிற விறகுக்குள்ளே இருக்கிற நெருப்பு, விறகுக்குள்ளே இருக்கிற நெருப்பு என்னாகும்? அந்த விறகு முழுக பரவி நிற்குமா இல்லையா? நெருப்பு எங்கே இருக்குதுன்னு கேட்டால் அந்த எங்கே இருக்குது? விறகு பூரா இருக்குது. அதுபோல் விரைவி நிற்பது போல், விறகிலே நெருப்பு விரைவி நிற்பது போல் இந்த உடம்பில் இந்த கரணங்களிலே சிவம் எப்படி இருக்கும்? விரைவி நிற்கும் என்று ஒரு உதாரணம். அப்புறம் 3வது உதாரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உப்பளத்தை சேர்ந்த புல்லும் வைக்கோலும். புல்லும் வைக்கோலும் என்ன ஆயிரும்? உப்பாகவே ஆயிரும். உப்பளத்துக்குள்ளே ஒரு புல்லும் வைக்கோலும் போய் போட்டாச்சு, அப்படியே ஒரு கடந்தது, கொஞ்சம் ரொம்ப காலமாக கடந்தது. கடந்த உடனே அது என்ன ஆயிரும்? அதுவும் உப்பாயிரும், அதுவும் உப்பாயிரும். அதுபோல் சிவத்தோடு கூடிய ஆன்மா என்னவாயிரும்? சிவமாகவே ஆயிரும், சிவமாகவே ஆயிரும் என்று முத்திக்கு இப்படி 3 உதாரணம் சொல்கிறாங்க. என்று ஒன்று கண்ணாடியில் தெரிகிற நிழல், இன்னொன்று நெருப்பு, எது? விறகுலே விரவி நிற்கின்ற நெருப்பு, 3வது என்னது? உப்பளத்தை சேர்ந்த வைக்கோல். இந்த 3ம் போல் இந்த பசுகரணங்களை என்ன ஆயிரும்? சிவகரணமாக மாறிடும். இதுதான் முத்தி.
இதுதான் முத்தி என்று சொல்கிறார்கள். இப்போ நமக்கும் இதெல்லாம் உண்டு. இந்த சமயத்தை மறுக்கும்போது பாருங்கள், இதெல்லாம் நாம் சொல்கிறோம். நாமளும் சிவோகம் பாவனை என்ன சொல்கிறோம்? சிவோகம் பாவனை. சிவோகம் பாவனை செஞ்சால் பசுகரணமெல்லாம் என்ன ஆயிடுது? பதிகரணமாக மாறுது. இதெல்லாம் நாமளும் சொல்லுவோம். ஆனால் அவர்கள் சொல்வதற்கு நம்ம சொல்வதற்கு என்ன நுணுக்கமான வேறுபாடுகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம சொல்கிற சொல்லாட்சியே தான் அவன் பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அதுக்கு இதுக்கு என்ன வேறுபாடு? இதுதான் முத்தின்ட்டான். இது வந்துட்டால் முத்தி அடைஞ்சாச்சு. எது? பசுகரணமெல்லாம் பதிகரணம் ஆகிட்டா அந்த ஆன்மை என்ன ஆயிடுச்சு? முத்தி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறான். நமக்கு அதெல்லாம் என்னது? அப்படியெல்லாம் இல்லை. பசுகரணம் பதிகரணம் ஆனாலும் அதுக்கு மேலே செய்ய வேண்டியது எத்தனையோ இருக்குது. இது எங்கே சொல்கிறோம்? 9ஆம் நூற்பால் சொல்கிறோம். சிவோகம் பாவனை எங்கே சொல்கிறோம்? 9. அதுக்கு மேலே 10 இருக்குது, 11 இருக்குது. இன்னும் படிநிலையில் இன்னும் ஏறி போகணும். நீ இன்னும் முத்தியெல்லாம் உனக்கு இன்னும் தூரம் இருக்குது, இன்னும் போகணும். பாதி வழியில் நின்றுட்டு முத்தி அடைஞ்சிட்டேன்னு சொல்லக்கூடாது. எனவே அங்கே வேறுபாடுகளை நாம் பார்க்க வேண்டும். எனவே அந்த வகையில் இதுக்கு மறுப்பு பாருங்கள். என்ன மறுப்பு? இப்போ கண்ணாடியில் பார்ப்பவருடைய முகவொளி கண்ணாடியில் தெரிவது போல சிவபெருமானின் திருவருள் ஆன்மாவில் ஒளிரும் என்று நீ கூறுகிறாய். நீ அப்படி தானே சொல்கிற? கண்ணாடியில் தெரிகிற மாதிரி அந்த பார்க்கிறவனுடைய முகம் கண்ணாடியில் தெரிகிற மாதிரி சிவபெருமான் அருள் ஆன்மாவில் விளங்கி நிற்கும். அப்படி பார்த்தா கண்ணாடியை பார்ப்பவர் முகவொளியை விட்டு நீங்காமல் நிற்பதால் தான் கண்ணாடியில் அந்த முகவொளி தெரிகிறது. அது எப்போ வரைக்கும் தெரியும்? அவன் முன்னாடி நின்றுக்கிட்டே இருக்கணும். அவன் இரு, நான் கொஞ்ச நேரம் வந்துடுறேன் அப்படின்னு நான் அந்த பக்கம் போயிட்டானா இந்த கண்ணாடியில் அவன் முருகும் தெரியாது. அப்போது அந்த முகவொளி அந்த யார் முகம் தெரியுதோ அவன் எப்படி நிற்கணும்? கண்ணாடிக்கு முன்னாடி நின்றுக்கிட்டே இருக்கணும். அவன் நின்றுக்கிட்டே இருந்தால் தான் கண்ணாடியில் அது இருக்கும். இதுதான் வந்துடுறேன் அப்படின்னு போயிட்டானா முடிஞ்சுது. அப்போ நீ முத்தி அடைஞ்சிட்டேன்னு சொல்கிறீன்னா அது எது வரைக்கும்? அவன் உனக்கு முன்னாடி நின்றுக்கிட்டே இருந்தால் தான். எல்லாம் ஆயிடுச்சு, முத்தி அடைஞ்சாச்சு, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் எல்லாம் வாங்கியாச்சு, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் என் வேலையை பார்க்குறேன்லாம் போக முடியாது. அப்போ என்ன இருக்கணும்? பெருமான் அங்கே நின்றுக்கிட்டே இருந்தாதாயா முத்தி. நான் சிவகரணம் ஆயாச்சு, எனக்கெல்லாம் சிவகரணம் ஆயிடுச்சு, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு நீ போக முடியாது. உனக்கு முன்னாடி அவன் என்ன இருக்கணும்? நின்று கொண்டே இருக்கணும். அவனுடைய சந்நிதி மாத்திரையில் தான் உனக்கு இந்த அனுபவம் நிகழும். அவன் உன்னை விட்டுட்டு போயிட்டானா உனக்கு என்ன கிடையாது? ஒன்றும் கிடையாது. அப்போ அவங்க கருத்து என்னது? நான் சிவகரணம் ஆகிட்டேன், நானே எல்லாம் செய்வேன் அப்படிங்கிற குறிப்பு தான் இவங்கலாம். அப்போ நீ அப்படியெல்லாம் இல்லை. உனக்கு திருவருள் வழங்கணுன்னா என்ன இருக்கணும்? பெருமானது உபகாரம் என்று வேண்டும். இருந்துக்கிட்டே இருந்தால் தான் உனக்கு திருவருள் அங்கே விளங்கி நிற்கும். அதனால் நீ சொல்லக்கூடிய முத்தி என்பது இங்கே இல்லை. எனவே அந்த ஒளி நீங்கினால் என்ன ஆகாது? கண்ணாடியில் அந்த முகம் தெரியாது. அப்புறம் அடுத்து என்ன சொன்னேன்? இந்த விரலில் சொன்ன விறகுல சொன்னேன். இந்த உப்பளத்தில் இட்ட வைக்கோலும் சடம் உப்பின் தன்மையை பெறுவதே அன்றி அது ஒருபோது என்ன ஆவதில்லை? கெடுவதில்லை. வைக்கோலுக்கு என்னாகும்? உப்பின் தன்மை கிடைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னாலும் அது வைக்கோல் மாதிரி தான் இருக்கும். அதில் என்னாகும்? உப்பின் தன்மை இருக்கும். உப்புலையே கடந்த உப்பு ஊறி போயிடுது அதில். அதனால் உப்பின் தன்மை அதில் இருக்கும். ஆனால் வைக்கோல் என்ன இருக்கும்? வைக்கோலாக தான் இருக்கும். வைக்கோல் உப்பாவதில்லை. என்ன ஆகுது? வைக்கோலில் உப்பின் தன்மை ஏறி நிற்கிறது. அதுபோல் சிவத்தினுடைய தன்மை ஆன்மாவை விளங்கி நிற்கும். நீ சிவமாக மாட்ட, நீயே சிவமாக மாட்ட. சிவமாம் தன்மையைத்தான் நீ பெறுவாய். சிவமாம் தன்மையைத்தான் பெறுவாயே அன்றி நீ என்னாக மாட்ட? சிவமாக மாட்ட. எனவே அப்படி சிவமாக முடியாது. எனவே நீ சொன்ன அந்த உதாரணமும் பொருந்தாது. எனவே அது என்ன ஆகாது? கொடுத்ததை கொள்ளும். வைக்கோலுக்கு என்ன தன்மை? கொடுத்ததை கொள்ளும். எது கொடுத்தது? உப்பு தன் தன்மையை வைக்கோலுக்கு கொடுத்தது. அது என்னது? அது கொண்டது. அப்போது சிவம் தன் தன்மையை ஆன்மாவுக்கு கொடுக்கும். இது என்ன செய்யும்? சிவத்தின் தன்மையை பெற்று நிற்கும். சிவமாம் தன்மையை பெறுதல் என்பது வேறு, சிவமாய் நிற்பது என்பது வேறு. சிவம் ஒன்றுதான். ஆன்மாக்கள் சிவத்தின் தன்மையை பெறலாம், ஆனால் ஒருபோது இது என்னாகாது? சிவமாகாது. சிவம்தான். அதான் ஒன்றேகான் பதி என்று அதையும் அங்கே சொல்கிறார். அப்புறம் இந்த ஆன்மாவுக்கு இந்த மேலும் அசுத்தமாயின் காரியமாகிய கருவிகள் திரிபு உணர்ச்சியே தருமே அன்றி அது ஒருபோது என்ன செய்யாது? திருவருளை காட்டாது. ஏன் இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கருவியை இப்போ என்ன ஆயிடுச்சு? எல்லாம் பசுகரணம் எல்லாம் சிவகரணம் ஆயிடுச்சு. இதை வச்சுக்கிட்டு எல்லாம் அனுபவிக்கலாம். சிவத்தை அனுபவிக்கலாம். இதுவே போதும். என்ன ஆனாலும் மாயை தாயா. நம்ம சொல்கிற மாதிரி தங்க விலங்கு என்ன, இரும்பு விலங்கு என்ன,
விலங்குனா எல்லாம் விலங்கு தான். மாயைனா அது என்ன செய்யும்? மயக்கத்தை தான் செய்யும். அது ஒருபோதும் சிவத்தை காட்டாது. நம்ம இது படிக்கும்போது படிச்சுமா இல்லைங்களா? இது துகளறு போதத்தில் வைந்தவ சரீரமாக இருந்தாலும் அது விட வேண்டியது தான். அது விட சுத்தமாயா காரியத்தினால் பெற்ற உடம்பாயினும் அது விட வேண்டியது தான். ஏன்னா அதுவும் மாயை தான். எனவே மாயை ஒருபோதும் எதை காட்டாது? சிவத்தை காட்டாது. அப்போ சிவத்தை காண வேண்டும் என்று சொன்னால் திருவருள் நமக்கு உடம்பாக வரணும். திருவருள் தான் உடம்பாக வரணுமே ஒழிய மாயை உடம்பாக இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன ஆகாது? ஒன்றும் பெருமானை காணவே முடியாது. அப்போ இந்த பசுகரணம் சிவகரணம் ஆயிடுச்சு, இதுவே போதும், நான் முத்தி அடைஞ்சிட்டேன் என்று சொல்வதெல்லாம் என்னது? அது ஒரு வகையிலும் எந்த வகையிலும் பொருந்தாது என்று சொல்லி அவர்களையும் மறுக்கிறார். அடுத்து பாருங்கள், 10வது முத்தி பாடான முத்தி. பாடான முத்தி இது முத்தி நிலையில் ஆன்மா எப்படி நிற்கும்? கல் போல கிடக்கும். கல் போல கிடக்கும்னு சொல்கிறார். இவ கருத்து பாருங்கள். அறிவில்லாத ஆன்மாக்கள் அதீத அவத்தைப்பட்டு கிடக்கும் தன்மை போல சுத்த அவத்தையினும் ஆன்மா ஒன்றும் அறியாமல் கல்லுபோல் கிடக்கும். கல்லுபோல் கிடக்கும். இப்படி நம்ம இப்போ அதீதம் என்னது? கேவல அதீதம் இருக்கா இல்லையா? துரியாதீதத்தில் போய் மூலாதாரத்தில் போய் ஆன்மா கிடக்குது. அப்படி மூலாதாரத்தில் எந்த விதமான செயல்பாடு இல்லாமல் ஆன்மா கிடப்பது போல முத்தி நிலையிலும் ஆன்மா எப்படி கிடக்கும்? எந்த விதமான செயலும் இல்லாமல் கல் போல கிடக்குங்க. அதுதான் முத்தி அப்படின்னு அவன் சொல்கிறான். அதை எப்படி மறுக்கிறோம் பாருங்கள். சுட்டி காணுவதற்கு ஒரு காட்சியின்றி துன்ப அனுபவமும் இன்றி இருக்கின்ற நிலையை நீ முத்தி என்கிற. ஏயா என்ன நீ இதை போய் முத்திங்கிற? எதில்? துரியாதீதத்தில் கிடக்குது. அங்கே சுட்டறிவோடு கிடையாது. எதோ சகலத்துலையாவது என்ன இருக்குது? சுட்டறிவாது எதையாவது பார்த்துட்ருக்குறான். நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லைங்களா? என்னது? இந்த ஊமையனுக்கு உளர்வாயம் பரவாயில்ல, ஊமையனுக்கு உளர்வாயம் பரவாயில்ல. ஏன்? கேவலத்தில் இருக்கிறது ஊமையன், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. இவன் சகலத்தில் என்ன செஞ்சுட்ருக்கிறான்? தெளிவாக தெரியலன்னு எதையா பெப்பப்பான சொல்லிகிட்டு இருக்கிறான் இல்லையா? நீ கேவலத்தில் ஊமையனாட கிடக்கிற, ஒன்றுமே கிடையாது. இதை போய் முத்தின்னு சொல்கிறையே, ஒன்றும் கருவியும் கிடையாது, துன்பத்தையும் சொல்லக்கூட முடியாது, நான் கஷ்டப்படுறேன்னு கூட சொல்ல தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையை நீ முத்தின்னு சொல்லிகிட்டு இருக்கிற, இது பொருந்தாது. இப்படி கல் போல் கிடக்கிறது தான் முத்தின்னு சொன்னால் மரணம். இறந்தவன்லாம் யார்? முத்தி அடைஞ்சவன் அர்த்தம். அது உடம்பு அப்படி கிடக்குதா இல்லையா? கல் போல் கிடக்குது. அப்போது அது முத்தி ஆயிரும். அப்புறம் மரமாக இருப்பது, மரமாக ஒரு பிறப்பு இருக்குது, அதுலேயும் எப்படி கிடக்கிறான்? கல் போல் கிடக்கிறான். அவனுக்கு அங்கே இயக்கம் கிடையாது, அப்படியே நிற்கிறான். நின்னபடி நிற்கிறான். அப்போ மரமாக பிறந்துட்டா என்னாச்சு? முத்தி அடைஞ்சாச்சு. கருவில் ஆன்மா அந்த ஒரு குறிப்பிட்டது மாதத்துக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கையை காலை ஆட்டுது. அது வரைக்கும் எப்படி கிடக்குது? செயல்பாடு இல்லாமல் கிடக்குதா இல்லையா? அது என்ன ஆயிரும்? முத்தின்னு ஆயிரும். கருவிலே கிடப்பதும் மரம் போல கிடப்பதும் மரண நிலையிலும் ஆன்மா எப்படி கிடக்குது? கல் போல தான் கிடக்குது. அதெல்லாம் முத்தி ஆயிருமா? அதெல்லாம் முத்தி ஆயிருமா? அது முத்தி ஆகாது. அப்புறம் இதையெல்லாம் முத்தின்னு சொல்லிட்டா, அதையும் முத்தின்னு வச்சுக்கங்க அப்படின்னா அதுக்கு என்ன வேண்டியதில்லை? குருநாதன் என்ப ஒருவனே வேண்டியதில்லை, உபதேசம் வேண்டியதில்லை, இவ்வளோ சரிகிரி யோகமெல்லாம் ஒன்றுமே வேண்டியதில்லை, எதுவுமே தேவை. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க? தீக்கையெல்லாம் வாங்கணும், தீக்கை வாங்கணும், குருநாதர் வரணும், உபதேசமெல்லாம் வாங்கணும்னு சொல்கிறது அவங்க கொள்கை. அதனால் ஏன் முத்திக்கு இதெல்லாம் வேணுங்கிற நீ சொல்கிற கொள்கை பிரகாரம் பார்த்தா இது ஒன்றுமே தேவையில்லை, ஒன்றுமே தேவையில்லை. அப்படியே முத்தி அடைஞ்சிடலாம். எது? இறந்தா முத்தி, மரமாக பிறந்தா முத்தி, கருவுக்கு வந்தாவே முத்தி. அதுக்கு இவ்வளவு முயற்சிகள்லாம் தேவையில்லை. எனவே முத்தி என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சொல்கிறது முத்தியில் எல்லா கருவிகளும் நீங்கி ஆன்மா ஆணவ மலத்தோடு கூடி ஒன்றும் அறியாமல் கிடக்கின்ற கேவல துயரம் உறும் என்பது நிச்சயம். நீ சொல்கிறத பார்த்தீங்கன்னா கருவி நீங்கி இருக்கும், ஆணவத்தோடு கிடக்கும், அதுதான் முத்தி அப்படின்னு சொல்கிறது தான் உன்னுடைய கருத்து. இது என்னாகாது? எந்த வகையிலையும் பொருந்தாது என்று சொல்லி இங்கனம் இவையெல்லாம் பழிசேர் முத்தி. மேலே சொன்னக்கூடிய 10 முத்திகளும் என்னதுங்க? பழியுடைய முத்தி. 10 முத்திகளும் பழியுடைய முத்தி. அப்போ எதுங்க முத்தி? ஐயா இதெல்லாம் முத்தி இல்லைன்னு சொன்னீங்கன்னா எது முத்தி அப்படின்னா அதுக்கு என்ன சொல்கிறாரு? இனி திரிமலமும் அகல, திரிமலமும் அகல உயிர் அருள்சேர் முத்தி. உயிர் அருள்சேர் முத்தி. மும்மலங்களும் அகல ஆன்மா என்ன ஆகணும்? சிவஞானம் பெற்ற இடத்து, சிவஞானம் பெற்ற இடத்து அது அருளோடு கூடி சிவத்தின் திருவடியை அடைவதே என்ன முத்தி? அந்த முடிந்த முத்தி என்று சொல்லக்கூடிய பரமுத்தி.
எனவே இந்த மும்மலங்களும் மும்மலங்களும் அகல என்பது மலங்களும் அகலணும், அதனுடைய வாசனையும் அகலணும். அப்புறம் மலம் அகலுறது தான் எப்படி அகலும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இந்த ஆணவத்துக்கு 8 குணம் இருக்குது, மாயைக்கு 7 குணம், காமியத்துக்கு 6 என்று இந்த குணங்கள் கெடணும். மலங்கெடுனா எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஆணவ மலம் கெட்டுருச்சு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஆணவ மலத்தினுடைய காரியங்கள் கெடணும். ஆணவ மலத்தினுடைய காரியம் மோகம், மதம், அராகம், கவலை, தாபம், வாட்டம், விசித்திரம். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். முன்னாடி பாடல்களில் இதை சொல்லியிருக்கிறோம். இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. இந்த குணங்கள் கெட்டுதுன்னா நமக்கு என்ன கெட்டுச்சுன்னு அர்த்தம்? ஆணவமலம் கெட்டுச்சுன்னு அர்த்தம். ஆணவமலம் கெட்டுறதை நமக்கு வேறு எப்படி அறிய முடியாது. காரியம் கெட்டால் காரணம் கெட்டதுன்னு அர்த்தம். அப்போ இந்த 8 காரியங்கள் கெட வேண்டும். 7 சொல்கிறாரு, 20 8 சொல்கிறார். எனவே 7 உண்டு 8 சொல்லுவார். எனவே மாயைக்கு 7: அஞ்ஞானம், பொய், அயர்வு, மோகம், பைசாசூனியம், மாச்சரியம் என்று சொல்லக்கூடிய 6. 20 7ன்னு சொல்லுவார். 20 சொல்லுவார். கண்மத்தை எடுத்துட்டிங்கன்னா 6: இருத்தல், கிடத்தல், இருவினை ஏற்றல், விடுத்தல், மேவல், பரநிந்தை. இந்த 6 குணம். இது எல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். நீங்கள் முன்னாடி பாடல் கண்மத்துக்குரிய இலக்கணத்தில் கண்மத்தையும், மாயைக்குரிய இலக்கணத்தில் மாயையும், ஆணவத்திற்குரிய இலக்கணத்தில் அந்த காரியங்கள்லாம் சொல்லியிருக்கிறோம் வேறு பாடல்களில். அதை விரிவாக அங்கே பார்த்து கொள்ளுங்கள், அதனுடைய ஒவ்வொன்றுக்குரிய நிலை. எனவே இந்த வகையில் இந்த திரிமலமும் அகல 3 மலங்களும் அகல உயிர் என்ன செய்யணும்? அருளோடு கூட வேண்டும். அருளோடு கூடினால் அதுதான் என்னதுங்க? முத்தி. அருள் சேர் முத்தி. இது நமக்கு திருவருட்பு என்ன சொல்கிறாரு இல்லைங்களா? வா சீயை அருளி எவ்வை வாழ்விக்கும். யகாரமாகிய உயிரை வகாரமாகிய திருவருள் சிகாரமாகிய சிவத்திலே செலுத்தி இதற்கு வீடு பெற்றை கொடுக்கும் என்று சொல்கிறார். நமக்கு பின்னாடி 92வது பாட்டிலையும் இதை சொல்கிறார். திருவருட்ப நம்முடைய சிவப்பிரகாசத்திலேயே 92வது பாட்டில் இதே செய்தி இருக்குது. அதிசூக்கும பஞ்சாக்கரத்தினுடைய சிறப்பை சொல்லுகிற பாடல். ஆசுரு திரோதம் மேவாது அகலுமா சிவமுன்னாக ஓசைகொள் அதனின் நகாரம் மகாரத்தை மேலொழித்து வாசியில் ஆசையின்றி கருவழி சுழலும் மாறும் காதலார்க்கு ஓதலாமே என்று 91வது பாடலில் சொல்லுவார். அந்த வகையில் வகாரமாகிய திருவருள் யகாரமாகிய உயிரை சிகாரமாகிய சிவத்தில் செலுத்தும். அந்த சிகாரமாகிய சிவத்தின் திருவடியில் ஆன்மா அணைந்து நிற்கும். ஆன்மா அணைந்து நின்றாலும் அங்கு ஆன்மா என்ற ஒரு பொருள் உண்டு. அப்போது அந்த ஆன்மா சிவத்தோடு கலந்து நிற்கும். தான் ஒரு முதல் என்கின்ற நினைப்பு இல்லாமல் இன்பத்தை நுகர்ந்து கொண்டிருக்கும். கலப்பினால் அது எப்படி இருக்கும்? ஒன்றாய் நிற்கும். ஆனாலும் கூட ஆன்மா என்ற ஒன்று அங்கே உண்டு. ஏன்னா அதுதான் என்ன செய்கிறது? போகத்தை அனுபவித்து கொண்டிருப்பது. இன்பத்தை கொடுப்பது சிவம், அனுபவிப்பது உயிர். மலமும் அங்கு உண்டு. மலம் எப்படி இருக்கும்? அடங்கி நிற்கும். இதுதான் நமக்கு முத்திக்குரிய இலக்கணம். ஏன்னா முத்தி நிலையிலையும் 3 பொருளுக்கும் உரிய இருப்பை சொல்லணும். நம்ம உண்மை விளக்கத்தில் பார்த்துருக்கோம். முத்திதனில் 3 முதலும் மொழிய கேள் என்று சொல்லக்கூடிய பாடலை நாம் பார்த்துருக்கோம். எனவே இந்த வகையில் இந்த பொது அதிகாரத்தை நிறைவு செய்கிறார். இந்த வகையில் நமக்கு இந்த பொது அதிகாரம் என்பது இந்த பெத்த நிலையை சொல்லக்கூடியது. அடுத்து வரக்கூடிய அதிகாரங்கள் நமக்கு சிறப்பு அதிகாரம் என்று சொல்லக்கூடியது. இது முத்தி நிலையை சொல்லக்கூடியது. எனவே நம்ம அடுத்தது 51வது பாடலில் இருந்து முத்தி நிலையை இங்கே பார்க்கணும். இதற்கு முன்பாக நமக்கு இந்த முத்தி நிலையை பார்ப்பதற்கு முன்பாக இதுவரைக்கும் நாம் 50 பாடல் பார்த்துருக்குறோம். இந்த 50 பாடலுக்குரிய இயைபை பார்க்கணும். 50க்குரிய இயைபை பார்க்க வேண்டும். சரி, இது பாருங்கள்.
இது ரொம்ப நயமாக இருக்கும். 50 பாட்டுக்கு என்னதுங்க, ஒவ்வொரு பாடலுக்கும் உரிய தொடர்பு. ஏன்னா இந்த நூற்பாக்களை அமைக்கிற போது எல்லாம் தொடர்பு பற்றி தான் அமைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் நினைந்து பார்க்கணும். இது பாருங்கள், முதல் பாடல் காப்பு பாடல், 1வது பாடல் காப்பு. நூல் செய்கிற போது முதல்ல என்ன செய்யணும், காப்பு செய்யல். காப்பு செய்யல் சொல்லி தான் ஒரு நூலை துவங்க வேண்டும் என்பது ஒரு மரபு. எனவே அந்த வகையில் நமக்கு முதல் பாடல் என்னதுங்க, காப்பு ஒளியான திருமேனி என்கின்ற அமைகிற பாடல். ஒளியான திருமேனி என்று அமைகிற பாடல். இது அடுத்தது பார்த்திங்கன்னா வழிபடு கடவுள். வழிபடு கடவுள் என்கின்ற வகையில் நமக்கு 4 பாடல்கள் அமையப்பட்டிருக்கிறது. கடவுள் வாழ்த்து என்கிற வகையில் முதல் 4 பாடல் வைத்திருக்கிறார். என்னன்னு பாருங்கள். முதல்ல நமக்கு தன்னுடைய வழிபடு கடவுளாகிய நடராச பெருமானை துதிப்பதற்கு பாடல் வச்சார். என்னது, ஓங்கு ஒளியாய் அருள் ஞான மூர்த்தியாகி என்று நடராஜ பெருமானை வணங்கினார். அடுத்தது இறைவனோடு பிரிப்பின்றி நிற்கின்ற அம்மை. அம்மைக்கு 2வது பாட்டு என்னது, பரந்த பராபரை என்று அம்மைக்கு ஒரு வணக்கம். அடுத்தது மூத்த பிள்ளையார். மூத்த பிள்ளையார் விநாயகப் பெருமானை வணங்குவதற்கு 3வது பாடல் என்னதுங்க, நலம் தர நூல் இருந்தமிழின் செய்யுள் குற்றம் நன்னாமை என்று அந்த பாடல் வைத்தார். அப்பவே 4வது பாடல் இளைய பிள்ளையார். இளைய பிள்ளையார் வளநிலவு குல அமரர் அதிபதியா என்று முதல்ல கடவுள் வாழ்த்து என்கின்ற வகையில் 4 பாடல். நடராஜ பெருமானை வணங்கி, அம்மையை வணங்கி, விநாயகப் பெருமானை வணங்கி, முருகப்பெருமானை வணங்கி நூலை துவங்குகிறார். அப்போ இறை வணக்கத்திற்கு அப்புறம் வணங்க வேண்டியது யார், குருநாதர் தான். குருநாதரை வணங்கணும். எனவே அந்த வகையில் அகச்சந்தானம் புறச்சந்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த மரபில் தனக்கு முன்பாக இருக்கக்கூடிய 7 ஆசிரியர் பெருமக்களை வணங்குவதற்காக 5வது பாடல் என்ன வச்சிருக்கிறாரு, குரு வணக்கமாக வைத்திருக்கிறார். தேவரபிரான் வளர்கையிலை காவல் பூண்ட திருநந்தி என்று துவங்கக்கூடிய பாடல் குரு வணக்க பாடலாக வைத்து கொண்டு 7 வகையான சந்தான மரபை வணங்கினாலும் தனக்கு ஞான தீக்கையை கொடுத்த குருநாதரை தனித்து வணங்க வேண்டும் என்கின்ற அந்த அவாவின் காரணமாக தனக்கு தீக்கை குருநாதர் ஆகிய மறைஞான சம்பந்தருக்கு தனியாக ஒரு பாடல் 6வது பாடலை வைத்தார். சரி, இப்போது இந்த 6 பாடல் முடித்த பிறகு இப்போ இந்த நூல் யாருக்கு, நூல் யாருக்காக செய்யணும் அப்படின்னா, இந்த நூல் இவர் தான் படிக்கலாம், ஏனையோருக்கு இது விளங்காது. இந்த நூல் ஏனையோருக்கு விளங்காது. இவர்கள் இந்த நூலை படிப்பதற்கு உரியவர்கள் என்பதை அறிவிக்கும் பொருட்டு நுதலிய பொருள். 7வது பாடல் என்ன வைத்திருக்கிறாருங்க, நுதலிய பொருள் புறச்சமயத்தவர்க்கு இருளாய் என்று சொல்லி இவர்களுக்கெல்லாம் இந்த நூல் இல்லை. இவருக்கெல்லாம் இந்த நூல் இல்லை. யாருக்குரியது, சைவ சித்தாந்த நெறியிலே ஒழுகக்கூடியவர்களுக்கு தான் இந்த நூல் என்று சொல்லி 7வது பாடலில் இந்த நூலுக்குரியவர் யார் என்பதை சொன்னார். அப்போது இந்த நூலுக்குரியவர்கள் யார் என்று சொன்னால், அப்போது இவர் எல்லாரும் யார், சைவ சித்தாந்தம் அப்படின்னா சைவராவது எவ்வாறு, 3 வகை வர்க்கம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. சகலர், பிரளயாகலர், விஞ்ஞானகலர் என்று 3 பேர் இருக்கிறாங்க. அப்போ இதில் யார் சைவர், சைவரை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதற்கு அடிப்படை என்னது, தீக்கை வாங்கணுயா. அடிப்படை தீக்கை வாங்கி நீ சைவராக வரணும். அப்படியா, தீக்கைனா என்னங்க அப்படின்னா அடுத்த பாட்டில் சொல்கிறார். 8வது பாடலில் தீக்கை என்ன, சைவர் ஆவது என்பது அதில் முதல் அடிப்படை தீக்கை வாங்கி இருக்கணும். அவர்கள் தான் என்னது அந்த சைவர் ஆக முடியும் என்பதனால உயிரினுடைய நிலை 3 வகைப்படும் என்று சொல்லி தீக்கையை அங்கே சொல்கிறார். 8ல் சொல்லி அதற்கான விளக்கம், இன்னும் விரிந்த விளக்கத்தை 9வது பாடலில். தீக்கைனா என்ன அப்படின்னா, ஐயா தீக்கை 3 இருக்குது. சமய தீக்கை, விசேட தீக்கை, நிர்வாண தீக்கை, ஆச்சாரிய தீக்கை என்று 4 இருக்குது. இதில் பொதுவாக எல்லாருக்கும் உரியது 3. 4வது தீக்கை ஆச்சாரிய பெருமக்களுக்கு உடையது என்று சொல்லி அந்த தீக்கை பற்றிய விரும்பிய மந்திர அதிகாரம், அர்ச்சனா அதிகாரம், யோக அதிகாரம் என்று அந்த அதிகாரத்தை எல்லாம் எதில் 9வது பாடலில் சொல்கிறார். சரி, அப்போது இந்த தீக்கையெல்லாம் பெற்றால் என்னங்க கிடைக்கும், தீக்கை பெற்றால் கிடைப்பது என்ன அப்படின்னா, தீக்கை என்பது அடிப்படை ஒழுக்கம். இதற்கு பிறகு நீ பெற வேண்டியது என்ன இருக்குது, 2 வகையான ஞானத்தை நீ பெறணும். தீக்கை பெற்றால் மட்டும் போதாது, என்ன வரணும், 2 வகையான ஞானத்தை பெறணும். அப்படிங்களா, அது என்னங்க ஞானம் அப்படின்னா என்னது, அபரஞானம் பரஞானம். அபரஞானம் பரஞானம் என்று சொல்லக்கூடிய 2 ஞானங்களை நீ
பெற வேண்டும் என்று சொல்லி 10வது பாடலில் அபரஞானத்திற்குரிய இலக்கணத்தையும் பரஞானத்திற்குரிய இலக்கணத்தையும் 10வது பாடலில் சொல்கிறார். கிரியை என மருவும் யாவும் ஞானம் கிடைத்தற்கு நிமித்தம் என்று சொல்லுகிறார். இன்னும் அந்த வகையில் இந்த அபரஞானம் பரஞானம் இந்த ரெண்டையும் பெற்றா போதுமானா அது யாருக்கு போதும்? நல்ல அதிதீவிர பக்குவம் உடையவருக்கு போதும். ஏனையோருக்கெல்லாம் என்ன வேணும்? கூடவே நூலும் வேணையா? கூடவே என்ன வேணும்? நூலும் வேணும். நான் அப்படித்தான் பெற்றேன். எனக்கு குருநாதர் எல்லாம் கொடுத்தாலும் எனக்கு நூலினுடைய உபகாரம் பெரிதும் இன்றியமையாது இருந்தது. அதை வச்சு தான் இந்த நூலே நான் செஞ்சுருக்கிறேன். எனக்கு இந்த நூல் முதல் நூலும் வழி நூலாகவும் இருந்தது எது? 2 நூல்கள் எனக்கு இருந்தது என்று அந்த மெய்கண்ட தேவநாயனார் அருளி செய்த சிவஞான போதம் சிவஞான சித்தி என்று சொல்லக்கூடிய இந்த 2 நூலையும் கொண்டு நான் இந்த நூலை செய்திருக்கிறேன். ஏன்னா அபரஞானம் பரஞானம் ஆகியவற்றோடு கூடவே நான் என்ன செய்திருக்கிறேன்? இந்த நூலும் என்ன நூல்? சிவஞான போதம் சிவஞான சித்தி, அப்புறம் இறைவன் நூல் ஆகமங்கள், இதையெல்லாம் கொண்டு தான் இந்த நூலை செய்திருக்கிறேன். எனவே இது என்னது? தெரித்த குரு முதல்வர் உயர் சிவஞான போதம் செப்பினர் என்று சொல்லக்கூடிய 11வது பாடலில் இந்த செய்தியை சொல்கிறார். அப்போது இதெல்லாம் பெற்றுவிட்டால் போதுமா? என்னது? எல்லாம் நூலை கற்றாயிற்று, அபரஞானம் பெற்றாயிற்று, பரஞானம் பெற்றாயிற்று, இதெல்லாம் போதுமானா? எல்லாம் இருந்தாலும் என்ன இருக்கணும்? அடக்கம் இருக்கணும். அடியாரை கண்டா வணங்கணும். எனவே அவையடக்கம், இதை பெற்றாலும் கூட என்ன இருக்கணும்? அவையடக்கம் வேண்டும். யாருக்கு? அவையோரில் 2 வகையாக இருக்கிறது. ஒன்று அவையை அடக்குதல், இன்னொன்று அவைக்கு அடங்குதல். நல்லோர் அவைக்கு அடங்கி புல்லோரை அடக்கணும். எனவே அவையடக்கமாக 12வது பாடல் வைக்கிறார். தொன்மையா எனும் எவையும் நன்று ஆகா என்று துவங்கக்கூடிய வகையில் அவையடக்கம் என்று செய்து 12வது பாடலை வைத்து இந்த பாயிர பகுதியை எப்படி செய்திருக்கிறேன்னு ஒரு கோர்வையாக நமக்கு வரிசையாக செய்துவிட்டு பிறகு எங்கே செய்கிறாருங்க? பொது அதிகாரம் 13வது பாடலிருந்து 50வது பாடல் வரைக்கும் பொது அதிகாரமாக வைத்து கொண்டு அந்த அதிகாரத்தை துவக்குகிறார். முதல்ல என்ன சொல்கிறாரு? பதியினுடைய சொரூப இலக்கணம். மேலிருந்து கீழே வருகிறார். பதி என்று ஒன்று இருக்கிறது. பதிக்கு 2 இலக்கணம் இருக்குது. ஒன்று சொரூப இலக்கணம், ஒன்று தடத்த இலக்கணம். அப்போ முதல்ல மேலேருந்து வரணும். முதல்ல என்ன சொல்லணும்? சொரூப இலக்கணம் சொல்லணும். எனவே 13வது பாடலில் பதியினுடைய சொரூப இலக்கணத்தை சொல்லி, அப்போது இந்த சொரூப இலக்கணம்னா யாராலும் எட்ட முடியாது. அகண்டதமாய், ஆனந்த வடிவாய், அன்றி செலவரிதாய், செல்கதியாய், இப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறத பார்த்தா என்றைக்கு நம்மளும் போய் பிடிக்கவே முடியாதா? பெருமானை எப்படி நாங்கள் அடையிறது அப்படின்னு சொன்னால் அது என்னதுங்க? தன்னிலைமை மண்ணுயிர்கள் சாரத்தரும் சக்தி பின்னமில்லான் எங்கள் பிரான் என்று திருவருட்பயனில் சொல்வது போல அந்த பெருமான் அவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் நம்பொருட்டு கீழே வரார். கீழே இறங்க எப்படிங்க வராரு? எத்தனை படி இறங்குவார்னா, நீ எங்கே இருக்கிறையோ அவ்வளோ படி கீழே வருவார் என்று அவருடைய தடத்தத்தை 14வது பாடலில் நீடு பராசக்தி நிகழ்ச்சிச்சா ஞானம் நிறை கிரியை தர என்று அவன் என்ன செய்கிறான்? சகல திருமேனி, நெற்கள சகல திருமேனி என்று அருவா உருவம் என்று சொல்லக்கூடிய 3 வகை திருமேனிகளை தாங்கி நம்பொருட்டு அவன் எங்கே வரான்? கீழே வரான். நம்ம எங்கே நிற்கிறோமோ அது வரைக்கும் வரான். ஐயா என்னங்க பெருமான் சொரூப இலக்கணம் யாராலையும் அடைய முடியாதுன்னு சொன்னீங்க. இவர் இத்தனை வடிவத்தில் வந்தார்னா அவருக்கு இழுக்கு இல்லையா? அப்படின்னா இல்லையா, அவருக்கு இழுக்கு இல்லை. இறைவன் திருமேனி கொள்வதனால அவனுக்கு என்ன கிடையாது? ஒரு இழுக்கும் இல்லை என்பது 15வது பாட்டில். அவன் காலங்கள் கடந்தவன், ஏன்னா அவன் நினைந்த வடிவை கொள்வான். அருளே அவனுக்கு திருமேனி. எனவே எந்த வடிவத்தில் வந்தாலும் என்ன கிடையாது? இறைவனுக்கு இழுக்கு இல்லை என்று சொல்லி 15வது பாடலில் இறைவன் தடத்தும் சொரூபம் மட்டுமல்ல, எந்த வடிவங்கள் எடுத்தாலும் அவனுக்கு என்ன கிடையாது? இழுக்கு என்பது இல்லை என்று சொல்லி 15வது பாடலில் சொல்கிறான். அப்போது இது சொன்ன உடனே சில பேர் என்ன செய்கிறாங்க? ஐயா இந்த இறைவனே ஒருத்தன் வேண்டியதில்லை, மாயை தானாக உலகமாக வரும், வினை தானாக பயனை கொடுக்கும் என்று பல வகையில் இந்த கருத்தை மறுப்பாரை நோக்கி உலகத்திற்கு பதி ஒன்றே, அவன்தான் நிமித்த காரணன் என்பது பதி உண்மைக்கு பிரமாணம். மாயை தானாக உலகமாக வராது, வினை தானாக பயனை கொடுக்காது,
உயிர்கள் தானா மாயையோ வினையோ சென்று பற்றாது. எனவே இவற்றை கூட்டுவதற்கு பதிவொருவன் வேண்டும் என்பதை 16வது பாடலில் பதி உண்மைக்கு பிரமாணம் என்று சொல்லி அங்கே காட்டுகிறார். அப்போ உடனே அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்க, என்னங்க எப்படி சொல்கிறீங்க, நாங்கள் படித்த புத்தகத்தில் எல்லாம் 3 பேர் இருக்கிறாங்க, திருமால் பிரமன் ஒருத்தரன்னு 3 பேர் இருக்கிறாங்க, நீங்கள் அதெல்லாம் கிடையாது, ஒருத்தரே இத்தனையெல்லாம் செய்வார், எல்லாத்தையும் செய்வாருன்னு சொல்கிறீங்களே, இதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லையே என்று சொன்னால் அப்படியெல்லாம் இல்லை. அவர்கள் இவனது ஆணையின் வழி நிற்கக்கூடியவர்களே அன்றி சுதந்திரர் அல்ல. யார்? திருமால் பிரமன் முதலானோர் சுதந்திரர் அல்லர் என்பதை 17வது பாடலில் கந்தமலர் அயன்படைக்கும் உலகமெல்லாம் என்று சொல்லி அவர்களுக்கு சுதந்திரமில்லை என்று 17வது பாடலில் நிறுவுகிறார். அப்போ 17வது பாடலை நிறுவுடனே இந்த பெருமான் 3 தொழில் ஏன் செய்யணும், 3 தொழில் ஏன் செய்யணும், அவர் ஒரே ஆளை 3 செய்யணுமா அப்படின்னா, ஐயா 3 இல்லையா, உனக்கு 3ன்னு நீ சொன்னதுனால நான் 3ன்னு சொல்கிறேன், அவன் செய்கிறது எத்தனை 5, அவன் 3 செய்யலை 5 செய்கிறான், 5க்கும் பேர் தான் 5, எல்லாத்துக்கும் ஒரே பேர் தான் அருள்னு பேர் தான் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல்னு சொல்லுவோம். 5 என்னது, 5 அருள் தான், 5 அருள் தான் என்று 18வது பாடலில் சொன்ன உடனே இந்த 5 தொழில் யாருக்கு செய்கிறாரு, 5 தொழில் யாருக்கு செய்கிறார், அது பசுன்னு ஒன்று இருக்குது, நீ தான் அது அப்படின்னு 19வது பாடலில் 5 தொழில் யாருக்கு, 5 தொழில் யார் நோக்கி என்கிற கேள்விக்கு விடையா பசு என்ற ஒன்று இருக்கிறது, பசுவை நோக்கி தான் இந்த 5 தொழில் என்பதை பசு இலக்கணம் 19ல் என்ன செய்கிறாரு, பசு இலக்கணம். பசு இலக்கணம் சொல்லும் போதே என்ன சொல்கிறாரு, இது இயல்பாகவே ஆணவ மலத்தோடு மறைந்து நிற்கிறது, இதுக்கு பெருமான் திருவருள் கூட்டுகிறார் என்று சொன்னால், ஐயா என்ன இப்போ புதுசாக ஒன்று சொல்கிறீங்க, இது வரைக்கும் பதின்னு சொல்லிகிட்டு இருந்தீங்க, அனுபவிக்கிறது நான் சொல்லிகிட்டு இருந்தீங்க, இப்போ என்ன ஆணவ மலம்னு ஒன்று சொல்கிறீங்களே, அது எப்படி இருக்கும் தான் சொல்கிறேன்னு 20வது பாட்டு ஆணவ மலத்துக்கு இலக்கணம் 20 ஆணவமும் அந்த ஆணவத்தை இயக்குகிற திரோதாயும், ஆணவமும் அதற்கான திரோதாயும். இப்போ ஆணவத்தோடு கடந்தமே இதுக்கு பேர் கேவலம், இதுக்கு பேர் கேவலம்னா இது சகலத்துக்கு வந்தோம், இங்கே மாயை கூட்டுகிறான்னு சொல்கிறீங்களே, மாயை என்னங்க, இப்போ ஆணவத்தை விட்டுட்டு அடுத்து மாயைக்கு வந்துட்டீங்க, மாயை எப்படி இருக்கும் அப்படின்னா 21 மாயை எப்படி இருக்கும், இது பலதரப்பட்டு நிகழும், இது சுத்த மாயின்னு ஒன்று இருக்குது, அசுத்த மாயின்னு ஒன்று இருக்குது. அப்படியா, அப்படி எப்படி இருக்கும், 21 சுத்தமாயை, 22 அசுத்தமாய், 21 22 சுத்தமாயை அசுத்தமாயை சொன்ன உடனே அதில் உடனே ஒரு ஆள் என்ன செஞ்சிட்டான், இதைத்தாங்க நான் சொன்னேன், இந்த மாயை தான் உலகத்துக்கு முதற்காரன்னு முதல்ல சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் கேட்கவே மாட்டேங்கிறீங்க, நான் இந்த மாயை தான் முதற்காரணம், கடவுள் ஒருத்தர் வேண்டியதில்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கிறேன், கடவுளே வேண்டியதில்லை, இந்த மாயை என்னவா வரும், உலகமாக வரும் என்று சொல்லக்கூடிய ஒரு மறுத்து, மாயை என்பது சடம், இது தானாக உலகமாக வராது, இதற்கு நிமித்த காரணம் ஒருவன் வேண்டும், எனவே மாயை தான் உலகத்திற்கு உபாதானம் முதற்காரணம், ஆனால் அந்த முதற்காரணம் என்ன ஆகாது, தானாக உலகமாக வராது என்பது மாயை என்பது உலகத்திற்கு முதற்காரணம், பிரம்மம் அல்ல. இன்னொருத்தர் என்ன சொல்கிறான், மாயை இல்லை பிரம்மத்திலிருந்து உலகம் வரும்னு சொல்கிறவனு இருக்கிறான். எனவே பிரம்மம் உலகத்திற்கு முதற் காரணம் அல்ல, மாயை தான் முதல் காரணம், மாயையும் தானாக வராது, அதை காரியப்படுத்த ஒரு பெருமான் வேண்டும் என்பதை மாயையை நிறுவுகிறார். இதில் 23 அப்போ என்ன செய்கிறாங்க, மாயையிலிருந்து உலகத்தை பெருமான் படைத்து கொடுக்குறான், உடம்பை படைத்து கொடுக்குறான்னு சொல்கிறீங்களே, அப்போ எல்லாம் ஒரே மாதிரியில் இருக்கணும், எல்லா உலகமும் ஒரே மாதிரி இருக்கணும், எல்லா உடம்பும் ஒரே மாதிரி இருக்கணுமே, எல்லாம் ஒவ்வொரு திணுசாக இருக்குதே என்று கேட்டால், ஐயா அதுக்கு என்ன இருக்குது, கண்மம்னு ஒன்று இருக்குங்க, கண்மம்னு ஒன்று இருக்குது, இந்த கண்மத்தினால தான் இது எப்படி இருக்குது, பலபட இருக்குது என்று சொல்லி 24வது பாடலில் கண்மத்திற்கு இலக்கணத்தை சொல்கிறார். இப்போது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க, பாசம்னு சொன்னால் ஆணவம் இருக்குது, கண்மம் இருக்குது, மாயை இருக்குன்னு சொல்லி 3 இல்லையா 5, 3 இல்லை 5, நீ அப்படி அவசரப்படுறாதே, ஆணவ மூலம் எத்தனை 5, ஆணவ மூலம் 5, இது எப்போ வந்தது, அனாதியே வந்தது, ஆணவ மூலம் அனாதியே வந்தது, எப்போ வந்தது, நெல்லுக்கு உமி போல இது எப்போ வந்தது, அனாதியே வந்தது என்று சொல்லி இந்த ஆணவ மலத்துக்கும் மாயைக்கும் கண்மத்திற்குரிய சம்பந்தம் அனாதி சம்பந்தம் என்று சொல்லி சம்பந்தத்தை 25
5ல் சொல்கிறார். அப்போ அதை சொன்ன உடனே அப்போ அனாதி சம்பந்தம் இருந்ததுன்னா இது எல்லாமே முதல்ல இருந்ததுன்னா அது இருந்தது. ஆனால் ஆணவத்தை நீக்குவதற்காக என்ன செஞ்சார்? மாயை கண்மங்களை கூட்டினார். எப்போ கூட்டினார் அப்படின்னா அது இடையில கூட்டினார். அந்த விரிவு என்ன செய்கிறாரு? அந்த மாணவன் பக்குவம் நோக்கி அதை அங்கே காட்டுகிறார். அப்போ 26, 27 ஆகிய 2 பாடல் என்ன செய்கிறாரு? இந்த கருவிகள் ஆன்மாவுக்கு எப்படி கூட்டப்படுகிறது. முதல்ல 2 இருக்குதுன்னு சொன்னார். சுத்தமாயே இருக்குது, அசுத்தமாயே இருக்குதுன்னு சொன்னார். இப்போ 26, 27 என்ன சொல்கிறாரு? சுத்தமாயிலிருந்து எப்படி கருவிகள் தோன்றும், அசுத்தமாயிலிருந்து எப்படி கருவிகள் தோன்றும் என்பதை அங்கே சொல்லி அடுத்தது கண்மத்துக்கு விளக்கணும். 28 என்ன செய்கிறாரு? இந்த மாயைகளை பெருமான் கூட்டுகிறார்னு சொன்னீங்களே, கண்மம்னு சொன்னீங்க. அந்த கண்மம் எப்படி இருக்கும் அப்படின்னா அதுக்கு இலக்கணம் எதில்? 28 நாசோற்பத்தி பண்ணி வரும். நாசத்தில் உற்பத்தி பண்ணுவது கண்மமலம். இது 3 வகைப்படும். சஞ்சிதம், பிராதத்தம், ஆகாமியம் என்று இந்த கண்மமலம் எப்படி நிற்கும்? 3 வகையாக நிற்கும். அது எப்படி வரும்? திரிவிதம், நல் சாதி, ஆயுள், போகக்கடன். ஆயுளாக வரும், சாதியாக வரும், போகமாக வரும். இப்படி 3 வகையாகவும் இந்த கண்மங்கள் மாறி மாறி வரும். 3 கண்மங்கள் 3 எது? சஞ்சிதம், பிராதத்தம், ஆகாமியம் என்று 3ஆக வரும். அப்போ அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். சஞ்சிதம்னா என்ன, பிராதத்தம்னா என்ன, அதை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னா 29 எதை சொல்லுது? சஞ்சிதத்தையும் பிராதத்தையும் சொல்லுது, பிராதத்தையும் சொல்லுது. அப்போ இந்த ஆகாமியம் அதை கொஞ்சம் சொல்லுங்கள். அது 30 ஆகாமியம் மேலை வரிவினைக்கு ஏது எண்ணின் என்று 30வது பாடலில் சொல்கிறார். அப்போது 30 சொன்ன உடனே இதையெல்லாம் அனுபவிச்சே தான் தீரணுமா? சஞ்சிதம், பிராதத்தம், ஆகாமியம் இதெல்லாம் எப்படி வருது? அனுபவித்து தான் தீரணும்னா ஒன்றா அனுபவித்தா புதுசாக ஒன்று வருங்கிறீங்க. அப்போ இது என்றைக்குங்க தீரும்? இது தீரத்துக்கு வேறு வழியே இல்லையா? புண்ணிய பாவங்கள் வரும் வழியும் பாவங்கள் போகும் வழியும் அது எங்கே சொல்கிறாரு? 31 உற்ற தொழில் நினைவு உரையில் என்று சொல்லி இந்த கண்மங்களை ஒருவாறு கழிக்கலாம். முழுசாக கழிக்க முடியாது, ஒருவாறு கழிக்கலாம் என்று 31 இந்த பாவங்களை அபுத்திபூர்வமான பாவங்களை பிராச்சித்த கண்மங்கள் செய்து தீர்க்கலாம். ஏனைய பாவங்களில் எப்படி செய்யணும்? ஞான நெறியில் நின்றோம்னா இவை நம்மளை வாதியாது. சஞ்சிதத்தை, ஆகாமியம், பிராதத்தை இதெல்லாம் நீக்கணும்னா ஞான நெறியில் ஒழுகி என்றது முன்னம் சொல் தரு நூல் வழியில் வரின் என்று சொல்லி நூல் வழியில் ஒழுகணும். நூல் என்பது என்னது? ஞான நூல். ஞான நூலில் நிற்கலாம். அப்படி நின்னோம்னா நமக்கு அது அந்த கண்மத்தினுடைய தாக்கத்திலிருந்து விடுபடலாம் என்று 31 சொன்னார். அப்போது மலம் எத்தனை? 5. மலம் 5 என்பதை 32 மோகமிக உயிர்கள் தோறும் உடனாய் நிற்கும் மூல ஆணவம் ஒன்று என்று 5 மலம் இருக்குது என்பதை 32 சொல்கிறார். சொன்ன உடனே இப்போ அதன் மீது சரி இத்தனை மலை இருக்குது, கேவலத்தில் கடந்தோம், சகலத்துக்கு வந்தோம், சுத்தத்துக்கு போகணும்னு சொல்லிட்டீங்க, கேவலத்தை கொஞ்சம் சொல்லுங்கள். கேவலத்தை கொஞ்சம் சொல்லுங்கன்னா 33 கேவல இயல்பு. காரிய கேவலம் 33 காரண கேவலம் 33 ஓங்கி வரும் பல உயிர்கள் 3 அவத்தை பற்றி விட்டுடும். இது ஆணவத்தில் கடந்தது. எப்போது? பிறப்புக்கு வரத்துக்கு முன்னாடி ஆணவத்தில் கடந்தது. அதுக்கு பேர் தான் என்னது? காரண கேவலம்னு பேர். உடனே ஒருத்தர் ஐயா ஆணவமே இல்லைங்க, நீங்கள் என்ன ஆணவத்தில் கடந்ததுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஒருத்தன். ஆணவமே கிடையாது அப்படின்னு சொல்கிறவன 34 ஐக்கியவாதி. ஆணவம் என்ற ஒன்று இல்லை அப்படின்னு சொல்கிறவனை சொல்லி அவன் கருத்தை மறுப்பது 35. ஐயா ஆணவம் உண்டு, ஆணவம் என்ற ஒன்று உண்டு என்பது 35. என்னால் நீங்கள் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கவே முடியலைங்க. ஆணவமலத்தை என்னால் ஏற்றுக்கவே முடியல. திருவருள் உனக்கு வாய்க்கிற வரைக்கும் உன்னால் ஆணவத்தை ஏற்றுக்கவே முடியாதியா. திருவருள் விளங்கினாதான் ஆணவத்தை ஏற்றுக்கொள்ள முடியும். சரி விடுனர் 36 திருவருள் ஒளிய மலமுள்ளது என்று உணர்வரிதாம் உனக்கு என்னைக்கு பெருமான் கூட்டுறாரோ அன்னைக்கு தான் நீ ஆணவத்தை அறிய முடியும். மற்றபடி ஆணவத்தை என்ன செய்ய முடியாது? அறியவே முடியாது என்று 36. சரி, அப்போ காரண கேவலத்திலிருந்து எங்கே வந்தோம்? காரண சகலத்துக்கு வந்தாச்சு. சகலத்துக்கு வந்தால் 37 கருவிகளோடு கூடிய நிலை 37.
பெருமான் என்ன செய்கிறார்? சுத்தமாயா தத்துவங்களிலிருந்து வாக்கை கூட்டுகிறார். வாக்கை கூட்டுகிறார் 38. அப்புறம் வித்யா தத்துவங்கள்னு என்ன செய்கிறாரு? கலை, வித்தை, அராகம், காலம், நியதி 5 தத்துவங்களை ஊட்டுகிறார். 39, 40. இந்த 5 கூடினா அவனுக்கு என்ன பேர்? புருடன்னு பேர். 41. 5 கூடுனா புருடன்னு பேர். 41. புருடன் கூடணுன்னு என்ன கூடும்? பிரகிருதி, மூல பிரகிருதி. மூல பிரகிருதியோடு என்ன கூடும்? குணம் கூடும். குணம் கூடினா என்ன ஆகும்? இந்த ஆன்மாவுக்கு பல வகையான குணங்கள் வெளிப்படும். 42. அழகில் குணம், பிரகாசம், லகுதை என்று சொல்லக்கூடிய 42ல் ஆன்மாவுக்கு குணங்கள் வெளிப்படும். அது சாத்வீக, ராசத, தாமசம் என்று 3ஆக வரும். 3 6ஆக நிற்கும், 9ஆக நிற்கும், 34ஆக நிற்கும், 50ஆக நிற்கும். விரிக்கில் 400க்கு மேலே வரும். 400க்கு மேலே வரும் என்று 42. அப்போ குணம் புத்தி கூடுனதுக்கப்புறம் எஞ்சி நிற்பது என்னது? அகங்காரம், மனம், சித்தம் ஆகிய அந்த கரணங்களில் எஞ்சி நிற்கின்ற 3, அது 43. இப்போது அந்த கரணமெல்லாம் கூடினா அடுத்தது என்னது? ஞானேந்திரியம், கண்மேந்திரியம். 44. அப்புறம் அது எஞ்சி நிற்பது என்னது? 5 பூதங்கள். 45. இப்படி 36 தத்துவங்களில் சுத்த தத்துவங்கள் 5 வாக்காகவும், வித்யா தத்துவங்கள் 7, ஆன்ம தத்துவம் 24 ஆன்மாவுக்கு கருவியாக வந்து இந்த ஆன்மா பல பிறப்புகளிலே இறந்து பிறந்து உழலும். இது எதுபோல? பாம்பு தன் சட்டையை உரிப்பது போலவும், முட்டையிலிருந்தே குஞ்சு வெளிவருவது போலவும், கனவிலே நின்று நிற்பது போலவும் பல பிறப்புகளிலே இந்த சூக்கும தேகத்தோடு இந்த ஆன்மா உழண்டு கொண்டு இருக்கும். தோள தேகத்தை என்ன செய்யும்? மாறி மாறி எடுக்கும் என்பது எத்தனை? 46. எத்தனை பிறப்புங்க எடுக்கும்? அது 84 லட்சம் யோனி பேதம் இருக்குது. ஒவ்வொன்றிலையும் பலமுறை பிறந்து பலமுறை இறக்குயா. தோன்றியிடும் அண்டசங்கள், சுவேதசங்கள் பிறப்பின் வகை 84 லட்சம் யோனி பேதம் என்பதை 47 சொன்ன உடனே அப்புறம் என்னாச்சு? இத்தனை பிறப்பில் எப்போங்க நான் விடுபடுவேன்? நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கு தலையே சுற்றுதே. நான் இத்தனை பிறப்பில் பிறந்து என்றைக்கு தான் வீடு பேர் அடைவது என்பதை 48. உனக்கு அதுக்கு என்ன வரணும்? இருவினையொப்பு, மலபரிபாகம், சத்தினிபாதம். இந்த 3 வந்தால் தான் நீ இந்த பிறப்பிலிருந்து விடுபட முடியும் என்பதை 48. இந்த சத்தினிபாதத்தின் வகையை 49. சரி, இப்போ என்ன வந்துருச்சு? இருவினையொப்பு, மலபரிபாகம், சத்தினிபாதம் எல்லாம் வந்துட்டா முத்தி அடைஞ்சிடலாமா அப்படின்னா, ஐயா முத்தின்னு 10 பேர் சொல்லிகிட்டு இருக்கிறான், அங்கெல்லாம் போய் சிக்கிறாத. முத்தின்னு சொல்லிகிட்டு இருக்கிறான், அங்கே போய் சிக்கிறாத. சைவ சித்தாந்தம் சொல்கிற முத்தியே முடிந்த முத்தி. இந்த முத்தி அடைவது தான் இந்த ஆன்மாவினுடைய குறிக்கோளாக இருக்கணும். ஏனையோர் சொல்லக்கூடிய முத்திகளை கண்டு மயங்காதே. ஏன்னா அங்கெல்லாம் மயக்கம் வந்துடும். அவன் கூப்பிடுவான், இதுதான் முத்தி. நான் போகிறமா இல்லைங்களா? ஒரு இடத்துக்கு போனோம்னா ஒருத்தர் பேரை சொல்லி கூட நான் தான் அதுமா. கடை வீதிக்கு போனோம்னா எங்கே இந்த கடை தாங்க அது அப்படிமா. அல்வா, திருநெல்வேலிக்கு அல்வாவுக்கு போனீங்கன்னா எல்லா கடையிலையும் இந்த கடை தான் அல்வா கிடமா. நாம் ஒரு கடையை தேடி போவோம். பழனிக்கு போய் பஞ்சாமிரதம் கேட்டிங்கன்னா இதுதாங்க எங்கள் கடை தாங்க அப்படிமா. அது மாதிரி முத்தின்னு கேட்டால் அவன் சொல்லிகிட்டு இருப்பான், இதான் முத்தின்னு. எந்த முத்தியிலையும் மயங்கிறாத சைவ சித்தாந்தம் காட்டக்கூடிய முத்தியை வந்து சேர்வாயாக. எப்படிங்க சேர்றது? சிறப்பதிகாரத்தில் சொல்கிறேன். இது வரைக்கும் பேரை சொல்லியாச்சு. இந்த திருவடி பேற்றை அடைவது எவ்வாறு என்பது வருகிற சிறப்பதிகாரத்தில் பார்ப்போம் என்று சொல்லி பொது அதிகாரத்தை நம்முடைய உமாபதி சிவனார் நிறைவு செய்கிறார். நாம் அடுத்த வகுப்பில் சிறப்பதிகாரத்தை தோற்றுவாய் செய்வோம் என்று சொல்லி இந்த அளவில் வகுப்பை நிறைவு செய்கின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் பொங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவே உலகலாம் வான்முகள் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நர்த்தவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம்
மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். கைலாயப் பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூடி தழைக்க மாதோ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அருள் தரும் பண்ணார் மொழியம்மையுடன் அமர் திருநனா உடையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.